Hello my dear students, welcome to our channel Murugan Tech World. Easy to learn, easy to win. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா subject code CS3401 algorithm subject ஓட unit wise important question with answers ஓட lecture video series தான் பார்த்துட்டு இருக்கோம். previous videosலாம் பார்க்காம இருந்தீங்கன்னா descriptionல playlist ஓட link கொடுத்திருக்கேன், check பண்ணி பாருங்க. 4th unitல மொத்தம் ரெண்டு டெக்னிக் இருக்கு. first one பார்த்தோம்னா back tracking, இன்னொன்னு பார்த்தோம்னா branch and bound technique. branch and boundல knapsack assignment problem ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதோடைய வீடியோஸ் வந்து டிசைன் அண்ட் அனாலிசிஸ் ஆஃப் அல்காரிதம்னு நம்மளுடைய ஏடிஎஸ்க்கான சப்ஜெக்டோடைய சப்ஜெக்ட்ல கொடுத்துருக்கேன். ஓகேவா, அதே சம் தான் நமக்குமே. ஸோ அதை தான் பிளேலிஸ்டோட லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா பேக் ட்ராக்கிங்கில் மொத்தம் நமக்கு 3 சம் இம்பார்ட்டன்ட். சப்செட் சம் ப்ராப்ளம், அடுத்து என் குயின் ப்ராப்ளம், ஹாமில்டன் சர்க்யூட் ப்ராப்ளம். ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம சப்செட் சம் ப்ராப்ளமும் என் குயினும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். பார்க்காதவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ ஹாமில்டன் சர்க்யூட் பார்க்கலாம். ஹாமில்டன் சர்க்யூட் அப்படின்றது என்னன்னா, ஒரு சர்க்கிள்ல நம்ம ஸ்டார்ட் நோடு எண்ட் நோடு சேமா கொண்டு வந்து நிறுத்துறது தான். ஒரு பாத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு பேர் தான் ஹாமில்டன் சர்க்யூட் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, ஸோ ஹாமில்டன் பாத் அப்படின்றது இட் இஸ் அ பாத் இன் அன் அன்டைரக்டட் கிராஃப். ஒரு அன்டைரக்டட் கிராஃப்ல நம்ம விசிட் பண்ண போறோம். விச் விசிட் ஈச் வெர்டெக்ஸ் எக்ஸாக்ட்லி ஒன்ஸ். ஒரு டயக்ராம் கிராஃப் இருக்குன்னா இருக்க எல்லா வெர்டெக்ஸையும் ஒரு தடவையாவது விசிட் பண்ணியிருக்கணும். ஓகேவா, அப்படி விசிட் பண்ணி அது சைக்கிளை ஃபார்ம் பண்ணியிருக்கணும். எப்படி அப்படின்னா அந்த ஸ்டார்ட் பண்ண இடத்துக்கே திரும்ப வந்து சேர்ந்துருக்கணும். ஓகேவா, ஸோ இதை தான் நம்ம ஹாமில்டன் பாத் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்வோம். ஓகே, ஸோ இதுதான் இப்போ ஒரு எக்ஸாம்பிள். இப்போ ப்ராப்ளம் ஆஃப் ஃபைண்டிங் ஹாமில்டன் சைக்கிள் சால்வ்டு பை பேக் ட்ராக்கிங் அப்ரோச் மூலியமாக தான் பண்ணுவோம். ஏன்னா வந்த இடத்துக்கே திரும்ப வருதான்னு செக் பண்ணணும்ல. வி மேக் வெர்டெக்ஸ் ஏ ரூட் ஆஃப் த ரூட் ஸ்பேஸ் ட்ரீ. ரூட் ஸ்பேஸ் ட்ரீயை வச்சு தான் நம்ம இது பண்ணுவோம். ஒரு இடத்துல வந்து எனக்கு ஃபைனலாக வந்து வந்த இடத்துல ஸ்டார்டிங் நோட் ரீச் ஆகலைன்னா நான் அதை டெட் எண்டுன்னு வச்சுக்குவேன். அதுவே ரீச் ஆச்சுன்னா எனக்கு ஃபைனல் நோட் கிடைச்சிருச்சுன்னு வச்சுக்குவேன். ஓகேவா, ஸோ இதுதான் வந்து இன்ட்ரோடக்ஷன். ஸோ இப்போ வாங்க சம் போடலாம். உங்களுக்கே ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் ஒன்று எடுத்துருக்கோமா. நம்மக்கிட்ட ஒரு கிராஃப் இருக்குது. இப்போ இதோட நோட் வந்து சோர்ஸ் நோட் வந்து இங்கே ஏன்னு வச்சுக்கோங்க. இங்கே தான் ஸ்டார்ட் ஆகணும் ஸ்டார்ட் நோடு, எண்டுமே ஏலே எனக்கு எண்ட் ஆகணும். இப்படி தான் நான் வந்து ஹாமில்டன் சர்க்யூட் வந்து கண்டுபிடிக்க போகிறேன். ஓகேவா, முதல்ல நான் ஒரு பாசிபிள் இது போட்டுக்கிறேன். ஓகே, ஏலேருந்து எப்படியெல்லாம் போனால் எனக்கு வே கிடைக்கணும். ஏலேருந்து நான் பிக்கு போகலாம். ஓகேவா, ஸோ பியிலேருந்து நான் எஃப்க்கு போகலாம். ஓகேவா, எஃப்லேருந்து நான் வந்து திரும்ப சிக்கு ஒரு நிமிஷம் எஃப்லேருந்து நான் ஈக்கு வரலாம். நெக்ஸ்ட்டு ஈலேருந்து நான் சிக்கு போகலாம். நெக்ஸ்ட்டு சிலேருந்து டிக்கு போகலாம். டிலேருந்து ஏக்கு போகலாம். ஸோ ஸ்டார்ட் நோட்டில் ஆரம்பித்து எண்டு நோட்லேயே இடையில இருக்க மற்ற எல்லா வெர்டெக்ஸையும் நான் விசிட் பண்ணிடுவேன். ஓகேவா, ஸோ இதுக்கு பேர் தான் ஹாமில்டன் சர்க்யூட். இப்போ வந்து நான் சிம்பிளாக இதை பார்த்த உடனே எப்படி போடுறதுன்னு நான் போட்டுட்டேன். பட் இதை வந்து ஸ்டேட் ஸ்பேஸ் ட்ரீ வச்சு நான் எப்படி ஹாமில்டன் சர்க்யூட்டில் ரெப்ரசென்ட் பண்ணுறது தான் பார்க்க போகிறேன். வேறு எந்த பாசிபிள் சொல்யூஷனுமே வராதுமா. ஏலேருந்து டி, டிலேருந்து இ, நம்ம வேணால் இந்த மாதிரி போகலாம். ஏலேருந்து டி, டிலேருந்து இ போகலாம். இலேருந்து எஃப், எஃப்லேருந்து பி, பிலேருந்து சி, சிலேருந்து ஏ, இந்த மாதிரி போகலான்னு சொல்லலாம். பட் நம்மளுடைய கண்டிஷன் முதல்ல ஸ்டார்ட் பண்ணுறப்ப நியர்பையில் நெக்ஸ்ட் இருக்க அசெண்டிங் ஆர்டரில் தான் ஆல்ஃபபெட் வந்து நம்ம எப்போவுமே ஸ்டார்ட் பண்ணணும். ஓகேவா, ஸோ ஏனா ஏக்கு அடுத்து இருக்கிறது பி தான். பி தான் நம்ம ஆல்ஃபபெட்டில் ஸ்டார்ட் பண்ணணுமே தவிர மற்ற நோட் ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. ஸோ நான் ஏலேருந்து பிக்கு போய் நான் ஒரு பாத் வழியாக போகணும் அப்படின்னா எனக்கு இப்படி தான் போக முடியும். சப்போஸ் இன்கேஸ் இங்கே ஒரு லைன் ஃபார்ம் எட்ஜ் இருந்துச்சு அப்படின்னா நான் சிலேருந்து எஃப்க்கு போய் எஃப்லேருந்து இலேருந்து டின்னு வேணால் நான் ட்ராவல் பண்ணியிருக்கலாம். ஆனால் என்னால் அது பண்ண முடியாது. ஓகேவா, ஸோ நான் என்ன பண்ணிட்டேன், இப்படி ஒரே ஒரு சொல்யூஷன் தான் கிடைக்க போகுது. இதை எப்படி ஹாமில்டனில் போடுறான்னு பார்க்கலாம். முதல்ல ரூட் வந்து ஏன்றது நான் கிடைச்சிருச்சு. ஓகேவா, ஏலேருந்து எனக்கு என்ன போகும், ஸோ என்னெல்லாம் பார்த்துருக்கு ஏலேருந்துன்னு பாருங்கள். ஏலேருந்து எனக்கு போகிறதுக்கு பி இருக்குது, சி இருக்குது, டி இருக்குது. நான் எந்த வழியாக போகிறேன் அப்படின்னா பி வழியாக மட்டும் போகிறேன். ஓகேவா, ஸோ நான் பி மட்டும் போட்டுக்கிறேன். ஓகே, முதல்ல நான் பி வழியாக போகிறேன். அடுத்து நான் பார்க்குறேன் பியிலேருந்து எனக்கு எந்தெந்த வழியாலாம் போகிறதுக்கு இது இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஏ இருக்குது, சி இருக்குது, எஃப் இருக்குது. ஓகேவா, ஸோ நான் என்ன பண்ண முடியாது, ஏ ஆல்ரெடி போயிட்டனால ஏக்கு நான் போக முடியாது. ஓகே, நெக்ஸ்ட் நான் எதை வழியாக போகலாம்னா சி வழியாக எஃப் வழியாக போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா சி வழியாக போய் பார்க்குறேன். ஸோ நான் சிக்கு ட்ராவல் பண்ணுறேன். ஓகேவா, இப்போ சிலேருந்து பார்க்குறேன். சிலேருந்து எனக்கு பார்த்து எங்கெல்லாம் போகுது, ஏடிஇபி. ஓகேவா, ஏடிஇபி. ஓகேவா, ஸோ ஆல்ரெடி பிலேருந்து தான் வந்துச்சு, அதுவும் போக முடியாது, ஏவும் போக முடியாது. அப்போ மிச்சம் நான் வந்து டி வழியாக போகலாம், இ வழியாக போகலாம். ஸோ நான் டிக்கு ஃபஸ்ட்டு போடுறேன். ஸோ டி வழியாக போகிறேன்னு போடுறேன். ஓகேவா, இப்போது நான் டிலேருந்து பார்க்குறேன். நெக்ஸ்ட்டு டிலேருந்து எனக்கு என்னென்ன பார்த்து போகலாம், ஏ, சி,
சிஇ போகலாம், ஏசி போக முடியாது. ரிமைண்டர் எனக்கு என்ன இ மட்டும் தான் ட்ராவல் பண்ண முடியும். ஸோ நான் இக்கு ட்ராவல் பண்ணுறேன். அடுத்து ஈலேருந்து பார்க்குறேன். ஈலேருந்து யாருக்கு போகலான்னு பாருங்கள். நம்ம ஃபஸ்ட்டு இங்கேருந்து ஈலேருந்து யாருக்கு போகலாம், எஃப்க்கு மட்டும். எஃப்க்கு போகலாம், சிக்கு போகலாம், டிக்கு போகலாம். சிடிஎஃப் ஆல்ரெடி சிடி ப்ரீவியஸ் ஸ்டெப்பில் இருக்குது, போக முடியாது. ஸோ ஒரு தடவை தான் பார்க்க முடியும். ஸோ எஃப்க்கு போகலாம். ஓகேவா? ஸோ நான் எஃப்க்கு வந்துட்டேன். இப்போ எஃப்லேருந்து யாருக்கெல்லாம் போகலான்னு பாருங்கள். எஃப்லேருந்து யாருக்கு போக முடியும், ஈக்கு போக முடியும். எஃப்லேருந்து ஈக்கும் பிக்கும் தான் போக முடியும். இபி ஆல்ரெடி இருக்கனால போக முடியாது. அப்போ எனக்கு ஏ வந்து ஸ்டார்ட் நோட் திரும்ப கிடைக்கல. அப்போ இந்த ட்ரீல இந்த இடத்த என்னன்னு நான் சொல்லுவேன்னு சொல்லியிருக்கேன், டெட் எண்டுன்னு சொல்வேன். அதனால முடிச்சிடுது. ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னா பேக் ட்ராக் அடிக்கணும். ஸோ பேக் ட்ராக் அடிச்சு பார்க்குறப்ப முதல்ல எஃப்லேருந்து ஈக்கு போகிறேன். ஈல எனக்கு வேற பார்த்து யார் இருக்கான்னு நான் செக் பண்ணுறேன். என்னால் வந்து டிக்கு தான் போக முடியும், வேற யாருமே இல்லை. இப்போ டிக்கு போகிறேன். டிலேருந்து யாருக்கு போக முடியும்? ஸோ டிலேருந்து நான் சிக்கு தான், அங்கே தான் போக முடியும். ஸோ வேற வழியே இல்லை, நான் சிக்கு போகிறேன். இப்போ நான் சியிலேருந்து பார்க்குறேன். சியிலேருந்து பார்க்குறப்ப எனக்கு யார் இருக்கா ரிமைண்டர்னா, ஒன்று டிக்கு போகலாம், இல்லை ஈக்கு போகலாம். எனக்கு 2 ஆப்ஷன் இருக்குது. ஓகேவா? அப்போது நான் சியிலேருந்து என்ன பண்ணுறேன்னா ஈக்கு போய் பார்க்குறேன். ஓகேவா? ஸோ நான் சியிலேருந்து ஈக்கு போகிறப்ப டி தான் போயிருந்தேன். இப்போ நான் ஈக்கு போகிறேன். ஈக்கு போகிறப்ப என்ன ஆகும் அப்படின்னா, ஈலேருந்து பார்த்து பாருங்களேன். ஈலேருந்து டிக்கு போகலாம், எஃப்க்கு போகலாம். இந்த சைடு இப்போ ஏபி சியிலேருந்து இப்போ எனக்கு ஈலேருந்து டிக்கு போகலாம், எஃப்க்கு போகலாம். ஏன்னா வந்து ஏபிசி போயிடுச்சு, இ வந்துடுச்சு. மிச்சம் ரிமைண்டர்னா எஃப்பும் டியும் இருக்காங்க. ஓகே, இதில் நான் யாரை வேணால் பார்க்கலாம். ஸோ நான் 2 சைடுமே டி ஒரு சைடு எஃப் ஒரு சைடு ட்ராவல் பண்ணுறேன். 2 சைடுமே போனனாலும் எனக்கு ஏவை நான் திரும்ப ரிட்டர்ன் பார்க்க முடியாது. ஓகேவா? ஸோ டெட் எண்டு தான் எனக்கு கிடைக்கும். இதுவுமே டெட் எண்டு, இதுவுமே டெட் எண்டு. அப்போ என்ன பண்ணும், திரும்ப பேக் ட்ராக் அடிக்கும். பேக் ட்ராக் அடித்து பிக்கு போய் பார்க்கும். பிக்கு பார்க்குறப்ப எனக்கு யாரெல்லாம் இருக்கா ரிமைண்டர், சி ஆல்ரெடி பார்த்துட்டேன். பட் எஃப்பை நான் பார்க்கவே இல்லை, இன்னும் இருக்காங்க. ஸோ நான் எஃப்க்கு போய் பார்க்குறேன் பியிலேருந்து. ஓகேவா? ஸோ நான் எஃப்க்கு போகிறப்ப யார் ரிமைண்டர் இருக்கான்னு பார்க்கலாம். ஓகேவா? அடுத்து நம்ம ட்ராவல் பண்ணதால ஸோ எஃப்லேருந்து நான் பார்க்குறேன். எஃப்லேருந்து எனக்கு போகிறப்ப யாரெல்லாம் வந்து பாசிபிள் வே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப யார் இருக்கா அப்படின்னா பியும் இயும் மட்டும் இருக்காங்க. ஓகேவா? ஸோ எனக்கு ஆல்ரெடி பியும் ஏ போயிட்டாங்க வெறும், ஏன்னா முன்னாடி ஸ்டெப்லேயே பி வந்துட்டாங்க. இப்போ எனக்கு யார் ரிமைண்டர் இருப்பா, இ மட்டும்தான் இருப்பாங்க. ஓகேவா? நான் என்ன பண்ணலாம், ஈயை போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், ஈலேருந்து ட்ராவல் பார்க்கணுமா? ஸோ ஈலேருந்து யாருக்கெல்லாம் போகுது, டிக்கு, சிக்கு, எஃப்க்கு. டிக்கு, சிக்கு, எஃப்க்கு. ப்ரீவியஸ் ஸ்டெப்பில் யாரெல்லாம் இருக்கா, எஃப் இருக்காங்க. ஸோ அவங்கள கேன்சல் பண்ணிடுவேன். ஓகேவா? ஸோ வேற யார் இருக்கா, டியும் இல்லை, சியும் இல்லை. ஓகேவா? டியும் இல்லை, சியும் இல்லை. யாரை வேணால் நான் ட்ராவல் பண்ணலாம். ஓகேவா? எனக்கு பிரச்சனை கிடையாது. ஸோ நான் என்ன எடுத்துக்கிறேன், ஆல்ஃபபெட்டில் ஃபஸ்ட் இருக்கனால சியை நான் ஃபஸ்ட்டு எடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ நான் சி ஃபஸ்ட்டு எடுத்தாச்சு. அடுத்து சியிலேருந்து பார்க்குறேன். சியிலேருந்து பார்க்குறப்ப யாருக்கெல்லாம் ட்ராவல் பண்ண முடியும், ஏக்கு ட்ராவல் பண்ண முடியும். ஸோ ஏக்கு, பிக்கு ட்ராவல் பண்ண முடியும், டிக்கு, ஈக்கு. ஓகேவா? 4 பேருக்கு ட்ராவல் பண்ண முடியும். ப்ரீவியஸ் ஸ்டெப்பில் யாரெல்லாம் வந்துட்டா, ஏ வந்துட்டாங்க, பி வந்துட்டாங்க, இ வந்துட்டாங்க. ஏ, பி, ரிமைண்டர் யார் ஒருத்தர் தான் இருக்கா, டி மட்டும்தான் இருக்காங்க. ஸோ நான் டிக்கு பார்த்துக்கிறேன். ஓகேவா? ஸோ நான் அவங்கள பார்த்துட்டேன். இப்போ என்கிட்ட மொத்தம் எத்தனை நோட் இருக்காங்க, 6 நோட் இருக்காங்க. அதில் எனக்கு 5 ட்ராவல் ஆகி வந்துட்டாங்க. ஏ, பி, சி, டி, இ, எஃப் வந்துட்டாங்க. அப்போ ஃபைனலாக டியிலேருந்து என்னால் திரும்ப ஏக்கு போக முடியுமான்னு பார்த்தேன்னா ஆமாம், போக முடியும். அப்போது ஏக்கு நான் போயிட்டேன். அப்போ எனக்கு என்ன கிடச்சிருச்சு, சொல்யூஷன் கிடச்சிருச்சு. திரும்ப நான் வந்துட்டேன், எல்லா நோடையும் ஒரு தடவை விசிட் பண்ணி பார்த்துட்டு. ஓகேவா? இதுக்கு பேர் தான் ஹாமில்டோனியன் சர்க்கியூட் ப்ராப்ளம். ஓகேவா? இப்படி தான் ஹாமில்டோனியன் ட்ரீ சர்க்கியூட் வந்து போடணும். ஓகேவா? ஒவ்வொரு ஸ்டெப்பாக வருவாங்களா மாட்டாங்களா, போக முடியுமா, எண்டு போக முடியாதான்னு செக் பண்ணுறது மட்டும்தான் இதோடைய வேலையே. ஓகே, இது ஒரு சம். நெக்ஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். ஓகேவா? இது கொஞ்சம் புரியாதவங்க நீங்கள் இதை பார்த்தீங்கனாலும் உங்களுக்கு தெளிவாக புரியும். நெக்ஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் நான் போக போகிறேன். இங்கேயுமே நான் ஏ தான் ஸ்டார்ட் நோடுன்னு எடுத்துக்கிறேன், எண்டு நோடும் ஏ தான் அப்போ எனக்கு வரணும். ஓகேவா? நான் ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்கேன், ஏலேருந்து எங்கே போகணும்னு சொல்லியிருக்கேன். இது நார்மலாக நம்ம ஐடென்டிஃபிகேஷனுக்கு போட்டுக்கிறது. ஏலேருந்து எப்போவுமே அடுத்த ஆல்ஃபபெட்டுக்கு தான் சொல்லணும். ஸோ பிக்கு போகுது. ஓகேவா? பியிலேருந்து எங்கே போகலாம், ஈக்கு போகலாம். ஈலேருந்து எங்கே வரலாம், எனக்கு ஜிக்கு வரலாம். ஜியிலேருந்து எங்கே போகலாம், டிக்கு போகலாம். டியிலேருந்து எஃப்க்கு போகலாம். ஓகேவா? எஃப்லேருந்து என்ன பண்ணலாம், சிக்கு போகலாம். சியிலேருந்து திரும்ப ஏக்கே போகலாம். ஸோ இதுதான் என்னுடைய பாத்து, வேறு எந்த பாத்து போக முடியாது. இதுதான் என்னுடைய சொல்யூஷன். இப்போ இதை தான் நான் ஹாமில்டோனியன் ட்ரீல கொண்டு வர போகிறேன். ஃபஸ்ட்டு நான் யாரை பார்க்குறேன், ஏவை பார்க்குறேன். ஓகேவா? ஏலேருந்து யாருக்கெல்லாம் போகலான்னு நான் செக் பண்ணுறேன். ஓகேவா? ஏலேருந்து முதல்ல பிக்கு போகலாம், நெக்ஸ்ட்டு டிக்கு போகலாம், நெக்ஸ்ட்டு எஃப்க்கு போகலாம், சிக்கு போகலாம். 4 வேக்கு போகலாம். ஸோ நான் ஏலேருந்து முதல்ல யாரை பார்க்க போகிறேன் அப்படின்னா பியை பார்க்க போகிறேன். ஸோ நான் ஏலேருந்து பிக்கு போட்டுட்டேன். ஃபஸ்ட்டு விசிட் பண்ண போகிறவங்கள நான் போட்டுட்டேன். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், பியிலேருந்து செக் பண்ணணுமா? ஸோ பியிலேருந்து யாருக்கெல்லாம் போக முடியும்னு பாருங்கள். ஏக்கு போக முடியும், டிக்கு போக முடியும், ஜிக்கு,
ஈக்கு, ஏ நமக்கு தேவையில்லை. ஸோ டிக்கு ஜிக்கு ஈக்கு போக முடியும். ஓகேவா? ஸோ நான் ஏலேருந்து இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா டிஜிஇன்னு 3 சைடு நான் போகலாம். ஃபஸ்ட்டு நான் டியை போய் பார்க்குறேன். ஓகேவா? முதல்ல டி பார்க்க போகிறேன். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா டிக்கு போயிடுறேன். இப்போ நான் யார்லேருந்து டியிலேருந்து பார்க்கணும். ஸோ நான் டியிலேருந்து செக் பண்ணுறப்ப யார் யாரை பார்க்க முடியும்? ஏபி ஆல்ரெடி இருக்கனால எனக்கு வேண்டாம், எஃப்ஜி மட்டும் எடுத்துக்கிறேன். ஓகேவா? 2 பேரை பார்க்கலாம். ஸோ ஓகேவா, நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன், எஃப்ஐ ட்ராவல்ஸ் பண்ணி பார்க்குறேன். ஸோ நான் எஃப்க்கு போயிடுறேன். இப்போது எஃப்லேருந்து பார்க்கலாமா? ஸோ எஃப்லேருந்து யார் யார் பார்க்கலாம்? ஏவும் ஆல்ரெடி போயிட்டாங்க முன்னாடி ஸ்டெப்லே, டியும் ஆல்ரெடி போயிட்டாங்க. நெக்ஸ்ட்டு எனக்கு சியும் ஜியும் மட்டும் இருப்பாங்க. ஸோ நான் சியும் ஜியும் எடுத்துக்கிறேன். ஓகேவா? இதில் யாரை வேணால் நான் டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம், எங்கே வேணால் போகலாம். ஓகேவா? ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா எஃப்க்கு அடுத்து இருக்கிறது ஜின்றனால நான் ஆல்ஃபபெட்டில் ஜிக்கு ட்ராவல் பண்ணுறேன். ஓகே, ஸோ நான் அடுத்து ஜியிலேருந்து பார்க்குறேன். ஜியிலேருந்து எனக்கு பார்த்து எங்கெல்லாம் இருக்குன்னு நான் செக் பண்ணுறப்ப ஸோ டி இருக்குது, எஃப் இருக்குது. ஆல்ரெடி டிஎஃப் டயக்ராமில் முடிஞ்சு போச்சு. பி இருக்குது, பியும் டயக்ராமில் வந்துருச்சு. ரிமைண்டர் இ மட்டும்தான். ஸோ நான் இயை மட்டும்தான் ட்ராவல் பண்ணி பார்க்க முடியும். ஓகேவா? ஸோ இப்போ இல்லை ஏபி நமக்கு யார் யார் இருக்கா அப்படின்னா ஏபி டிஎஃப் ஜிஇ இருக்காங்க, சி இருக்காங்க. ஓகேவா? ரிமைண்டர் இன்னும் சி வெர்டெக்ஸ் வரலை. இருந்து என்னால் சி வந்து அதுக்கப்புறம் பார்க்கவே முடியாது. ஓகேவா? அப்போ என்ன இது டெட் எண்ட். இதோட என்னால் எதுவுமே பண்ண முடியாதனால நான் டெட் எண்டுன்னு முடிச்சிடுறேன். இந்த பாத்தில் எனக்கு வே கிடையாது. அப்போ நான் என்ன பண்ணணும்? ரிவர்ஸில் போகணுமா, பேக் ட்ராக் பண்ணணுமா? பேக் ட்ராக் பண்ணேன்னா இருந்து ஜிக்கு போவேன்னா. ஸோ ஜிக்கு போய் பார்க்குறப்ப எனக்கு யாராவது இருக்காங்களா ரிமைண்டர்னு பார்ப்பேன். இல்லை, எஃப் தான் இருக்காங்க. ஸோ நான் எஃப்க்கு போவேன். ஸோ எஃப்லேருந்து பார்க்குறப்ப டி தான் இருக்காங்க. ஓகேவா? ஸோ டியிலேருந்து பார்க்குறப்ப எனக்கு பி தான் இருக்காங்க. இப்போ பிக்கில் தான் எனக்கு 2 ஆப்ஷன் மிச்சம் இருக்காங்க. யார் யாருன்னு பார்த்தோன்னா ஜியும் இயும் இருக்காங்க எனக்கு. ஓகேவா? 2 ஆப்ஷன் எனக்கு மிச்சமாகறாங்க. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நான் ஜியிலேருந்து பார்த்துக்கிறேன். ஜியிலேருந்து பார்க்குறப்ப யாராவது எனக்கு இருக்காங்களா நான் டெஸ்ட் பண்ணி ஃபஸ்ட்டு பார்த்துக்கிறேன். ஜியிலேருந்து பார்க்குறப்ப டி இருக்காங்க, இ இருக்காங்க, எஃப் இருக்காங்க. ஓகேவா? ஸோ டிஇஎஃப்னு 3 பேர் இருக்காங்க. முதல்ல நான் இ எடுத்துக்கிறேன். ஓகேவா? ஈக்கு அடுத்து இருக்கனால நான் ஃபஸ்ட்டு ஆல்ஃபபெட்டாக இ எடுத்துக்கிறேன். ஸோ ஈக்கு அடுத்து நான் பார்க்குறப்ப நெக்ஸ்ட் வெர்டெக்ஸ் பியும் ஜியும் தான் வருவாங்க. ஓகேவா? ஸோ நான் பிக்கே திரும்ப போக முடியாது. ஆல்ரெடி பி வந்து என்னுடைய டயக்ராமில் இருக்கிறனால நான் பிக்கு இருந்து போக முடியாது. ஸோ இதுவுமே எனக்கு டெட் எண்ட் ஆயிடுச்சு. இதுக்கு மேலே என்னால் மூவ் பண்ண முடியாது. ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாம். இப்போ ஈக்கு வரலாம். ஏலேருந்து பிக்கு வந்தாச்சு, பியிலேருந்து ஈக்கு வந்தாச்சு. ஸோ இங்கேருந்து அந்த பாத்தை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏலேருந்து ஈக்கு, ஈலேருந்து இதுக்கு வந்துட்டேன், ஈக்கு வந்துட்டேன். இப்போ ஈலேருந்து பார்க்குறேன். ஈலேருந்து வேறு யாருக்கெல்லாம் போகலாம்? நான் ஜிக்கு போகலாம், பிக்கு போகலாம். பி ஆல்ரெடி இருக்கிறனால ஆட்டோமேட்டிக்காக ஜிக்கு தான் நான் வருவேன். அடுத்து ஜியிலேருந்து பார்க்குறப்ப டிக்கு போகலாம், எஃப்க்கு போகலாம். ஸோ நான் யார்கிட்ட வேணால் போகலாம். நான் முதல்ல டிக்கு போயிடுறேன். அடுத்து டியிலேருந்து பார்க்குறப்ப எஃப்க்கு வரலாம். எஃப்லேருந்து சிக்கு போகலாம், சிக்கிலேருந்து ஏக்கு போயிடலாம். ஓகேவா? ஸோ வேறு வழியே இல்லை. இங்கே பாருங்கள், எனக்கு இலேருந்து என்ன பண்ணுவேன், ஜிலேருந்து டிலேருந்து எஃப்லேருந்து சி எல்லா நோடியும் ஒரு தடவை விசிட் பண்ணிட்டேன். ஃபைனலாக ஸ்டார்ட் ஆன இடத்துல என் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு இந்த பாத்தில் சொல்யூஷன் கிடச்சிருச்சு. நான் முதல்ல வந்து கெஸ் பண்ண ஆன்சர் எனக்கு கிடச்சிருச்சு. நான் ஹாமில்டன் சர்க்யூட்டில் பாத்தில் போட்டுட்டேன். ஓகேவா? இவ்வளவு தான் ஹாமில்டன் சர்க்யூட் ப்ராப்ளம். ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஓகே, எந்த வழியாக வரோன்றதை நீங்கள் டயக்ராமேட்டிக்கில் போடுறது தான் மேட்டர். வந்த வழியே திரும்ப பேக் ட்ராக் அடித்து செக் பண்ணுறது தான் மேட்டர். ஓகேவா? ரொம்ப 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 ஈஸியான சம் தான். நீங்கள் ஒரு தடவை போட்டு பார்த்தீங்கனாலே புரிஞ்சிடும். மறக்காம முருகன் டெக் வேர்ல்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உடனே நோட்டிஃபிகேஷனாக உங்கள் மொபைலுக்கு வரும். ஸ்டே டியூன். தேங்க்யூ.